எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சோர்ந்து போனீங்களா? சில காரியங்கள் உங்களுடைய மனதை பாதிக்கிற விஷயம், ஆண்டவர் உண்மையாக என் மேலே அன்பாக இருப்பாரா? நான் இந்த மாதிரிலாம் ஜெபிக்கிறதில்ல, ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறதில்ல, ஆண்டவர் பேசினாலும் நிறைய தப்பு பண்ணுறேன், அப்போ ஆண்டவர் எனக்கு கூட இருந்து நடத்துவாரா? இப்படி பல கேள்விகளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வோடு கூட இன்றைக்கி காணப்படலாம். நிறைய காரியத்தில் நம்ம உண்மை இல்லாமல் நடந்து கொள்கிறோம் இல்லை? ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறோம், ஜெபிக்கிறதில்லை. வேதத்தை தியானிக்கணும் ஒப்பு கொடுக்குறோம், தியானிக்கிறதில்லை. அதிகாலை எழும்பி தேசத்துக்காக ஜெபிப்போன்றோம், ஜெபிக்கிறதில்லை. ஆண்டவருக்கு கொடுக்குற காரியத்தில் தீர்மானம் பண்ணோம், செய்கிறதில்லை. நிறைய காரியத்தில் நம்ம தீர்மானம் பண்ணி அதில் உண்மை இல்லாதவங்களாக போயிட்டோம் இல்லை? காரணம் வேணும்னு இல்லை, சில கடைப்பிடிக்க முடியாமல் சில சூழ்நிலை, அதனால் மன சோர்வு வருது, நம்மளால் முடியாது, இனிமே அவ்வளோதான் அப்படிலாம் நினைக்கிறோம். நாம் உண்மை இல்லாதவளாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர். எதில் உண்மை உள்ளவர்? நான் உன்னை கடைசி வரை தாங்கி நடத்துவேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை வெட்கப்பட விட மாட்டேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும். இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவர். உங்களை அழைக்கும் போது வாக்கு கொடுத்தார்ல, கடைசி வரை உன்னை நடத்துவேன், நீ பயப்படாதே மகனே மகளேன்னு அவர் உண்மை உள்ளவர். நாம் சில சமயத்தில் உண்மை இல்லாமல் போனாலும் அவர் தன்னுடைய உண்மையிலே உத்தமத்திலே நிலைநிற்கிற தேவன், கடைசி வரை காத்து நடத்துவார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால தான் நம்ம நிலைச்சி நிற்கிறோம். நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லி ஸ்தோத்திரத்தை ஜெபிப்பேன். ஆண்டவரே, எத்தனையோ காரியத்தில் நான் உண்மை இல்லாமல் போனாலும் நீர் உண்மை உள்ள தேவனாக இருந்து என்னை நடத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று. அவருடைய உண்மையை நீங்கள் தியானித்து பார்த்தாலே உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வரும். ஆண்டவர் அவ்வளவு அன்பானவர், அதனால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார், உங்களை ஒதுக்க மாட்டார், உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஆண்டவரே, நான் இப்படி உண்மை இல்லாமல் நடந்து கொண்டாலே நீர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீரே, ஸ்தோத்திர ஆண்டவரே நீ சொல்லி அவரை துதிங்க. உள்ளத்தில் சந்தோஷ மகிழ்ச்சி வந்துடும். தகப்பனே, நாங்கள் மனிதர்கள் எத்தனையோ காரியத்தில் தவறுகிறோம், உண்மை இல்லாமல் போய்விடுகிறோம். ஆனால் நீர் உண்மை உள்ள தேவன், எங்களுக்கு வாக்கு கொடுத்ததிலே உண்மை உள்ளவராக இருந்து எங்களை தாங்கி பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி மன்னித்து உதவி செய்து அற்புதமாய் நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.